ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து குற்றாலம் போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தார். சரி, அவரும் நானும் வந்து குற்றாலம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவர் வந்து புதுசாக ஒரு கார் எடுத்திருக்காரு. சரி வாங்க நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னாரு. அதனால் வந்து நாங்கள் கார்லேயே வந்து இந்த குற்றால ட்ரிப்பை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் போயிருக்கோம் குற்றாலத்துக்கு. அந்த ஸ்கூல் படிக்கிறபோது வந்து நாங்கள் போயிருக்கோம். இப்போ வந்து இவர் கூட வந்து போகிறது வந்து ரொம்ப வருஷமாயிட்டு. பட் இன்றைக்கி வந்து அவர் வந்திருக்காரு. அதனால் வந்து அவர் கூட வந்து இந்த ட்ராவலை வந்து நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ராவல். ஏன்னா இன்றைக்கி உள்ள கிளைமேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடிலாம் ரொம்ப வெயில் இருந்துச்சு. நேற்று கூட ஓகே தான், வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து வெயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெயிலே இல்லை. சொல்லப்போனால் மதியான டைம் ஆகுது, வெயிலே இல்லை. கிளைமேட்டு இந்த சைடில் வந்து சூப்பராகவே இருக்குது. கிளைமேட் வந்து அப்படியே காற்றடிக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வந்து எப்படி ஈவினிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் பிளான் போட்ட டைமில் இந்த கிளைமேட் இப்படி வந்ததுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. வாங்க நம்ம வந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்குறேன். எப்படி போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு. மெயின் ஃபால்ஸுக்கு தான் போகலான்னு இருக்கோம். ஆனால் பட் வந்து மெயின் ஃபால்ஸில் போய்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அது போக சாப்பாடு அப்படியே வாட்டர் பாட்டிலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். போகிற இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம், புது இடங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இந்த ட்ராவலை வந்து கண்டினியூஸாக வந்து போய்கிட்டே இருக்கலாம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த ரோட்டில் வந்து ஒரு ரொம்ப பெரிய கோயிலுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரபலமான கோயில், ஒரு முருகர் கோயில் இருக்குது, தோரணமலை. இந்த கடையை ரூட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து எப்போதுமே வந்து மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பெரிய கோயில். அது மட்டும் இல்லாமல் ஹைட்டு வந்து ரொம்ப பெரிய ஹைட்டில் இருக்கும், மலை மேலே இருக்கும் சாமி. வந்து கோயில் வந்து பெரிய கோயிலாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப அதிகமான மக்கள் வருவாங்க. எப்போவுமே கூட்டம் இருக்கும். மத்தியானம் சாப்பாடு வந்து போடுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட போகலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக எப்போவுமே வருவோம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து தோரணமலையில் கோயிலுக்கு வருவோம். போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மலை அதுக்கப்புறம் கோயில் நுழைவாயில் எப்படி இருக்குது. நீங்கள் இந்த ட்ராவல் போகும்போதே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி இந்த ரூட்டில் நாங்கள் வந்திருக்கோம், எப்படி போகிறோம், நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டாலுமே வந்துடும். இருந்தாலுமே இந்த ட்ராவலை ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். எப்படிலாம் நாங்கள் எந்த ட்ராவல் எங்கெல்லாம் மேக் பண்ணுறோம், எந்த ஈஸியான ரூட்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அழகாக நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வரவங்க, உள்ளூர் ஓகே தான், வெளியூர்லேருந்து வரவங்க வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இந்த பாதையை தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா வரும்போது உங்களுக்கு குற்றாலம் வரும்போது ஈஸியாகவே இருக்கும். இந்த கோயிலுக்கு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் இந்த வண்டி பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு கொஞ்சம் கூட கேப்பு கிடைக்கல. முன்னாடியும் வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் சரி அப்படி பேக்லேயே வந்துக்கிட்டு இருக்கோம். ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடிக்கடி ஒரு இடத்துக்கு போயிட்டா நம்மளுக்கே போர் அடிச்சிடும். ஆனால் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் அதை தாண்டி 1 வருஷம் அதுக்கு மேலே எவ்வளோ நாள் கழிச்சினாலும் நம்ம போனாலுமே நம்ம அந்த இடம் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோரணமலை இந்த கோயிலோட நுழைவாயில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கோடு தான் நம்ம உள்ளே போகிறதுக்கான வழி. இதோடு தான் உள்ளே போகணும். பைக்கு, காரு, பஸ், மினி பஸ் இருக்குது. அதுபோக கவர்மெண்ட் பஸ் கூட இருக்குது. அது டைமிங் இருக்குது. அது எப்போன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல. வந்தீங்கன்னா நீங்கள் 3 மணிக்குள்ளே ஈவினிங் 3 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பர்மிஷன். காலையில் எத்தனை மணிக்குன்னு தெரில, சம்திங் 4 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். 4 மணி 5 மணிக்கு மார்னிங் அதிகாலையிலே 3 மணிக்கு அப்புறம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, விட மாட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒயிட்டு இருக்குது பார்த்திங்களா, மலை மேலே அந்த ஒயிட்டாக இருக்கா, அந்த இடத்துல தான் அந்த முருகர் கோயில் இருக்குது. மற்ற சின்ன கோயிலாக இருந்துச்சு, படிகள்லாம் கிடையாது. இப்போ படிகள்லாம் சூப்பராக தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நடக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ மேலே வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து மேலே வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தர ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கம்ப்ளீட்டாக முடிஞ்சுட்டு 80% வேலை முடிஞ்சுட்டு ஒரு 20% வேலை தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கோயில் தான்.
கோயில் மேலே ஏறிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடையம் தென்காசி ஃபுல்லாக உங்களுக்கு சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ உயரத்தில் இருக்கும் கோயில். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா, ஒரு கோயிலுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தோரணமலையை வந்து பார்க்கலாம், முருகரை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடக்க முடியும்னு நம்பிக்கையோடு தான் வரணும் இந்த கோயிலுக்கு. மேலே படி மேலே நடக்க முடியும்ட்டு. எவ்வளோ படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஒரு ஒரு 1000 சம்திங் படி இருக்கும். 1000க்கு மேலே தான் இருக்கும். மண்டபங்களும் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 200, 150, ஒரு 300 அந்த மாதிரி படிகளுக்கு இடையில வந்து மண்டபம் கட்டியிருப்பாங்க. நீங்கள் அதில் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நடக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ஒரு 1/2 hour இருக்குது. நம்ம 1/2 hourல பழைய குற்றாலத்தை ரீச் பண்ணிடலாம். நம்ம பழைய குற்றாலம் போகலை, ஆனால் மெயின் ஃபால்ஸுக்கு தான், மெயின் அருவிக்கு தான் நம்ம போகிறோம். ஒரு 1/2 hourல நம்ம குற்றாலத்துக்கு போயிடலாம். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். வர வர கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கத்தில் தென்காசினாலே எப்போவுமே கிளைமேட்டு தான். அந்த கிளைமேட் வந்து எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். என்ன காரணம்னா, இந்த டைமில் வந்து சாரல் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தென்காசியை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். எப்படின்னா, அப்படியே இந்த சாரல் அடிக்கும். இந்த கேரளாவில் மழை பெய்யுறதுனால சாரல் அப்படியே அடிக்கும். அந்த சாரல் வந்து லைட்டாக மழை துளிகள் லைட்டாக வந்து நம்ம மேலே படும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பைக்கில் ட்ராவல் பண்ணும்போதுமே நல்லாயிருக்கும். காரில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த கண்ணாடியிலலாம் அது வந்து அந்த தண்ணி வந்து விழுது, அந்த சாரல் அப்படி வந்து விழுது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. நான் சொன்னோம்ல, அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கார்ல, அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. நாங்கள் ஸ்கூல் டைமில் வந்து குற்றாலத்துக்கு சைக்கிள்லேயே வருவோம். ஸ்கூல் படிக்கும்போது தான் நானும் அவரும் சைக்கிள்லேயே வந்து குளிச்சுட்டு அப்படி போவோம், சாப்பிட்டுட்டு அப்படி போவோம். சில டைம் சாப்பிடுவோம், சில டைம் சாப்பிட மாட்டோம். பைசா இருந்தால் சாப்பிடுவோம், சில டைம் சாப்பிட மாட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். ஸ்கூலில் லீவு கிடைக்கிற டைமில் நாங்கள் கிரிக்கெட் விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாதியிலே நிப்பாட்டுவோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அப்புறம் வண்டியை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், எடுப்போம். அந்த வண்டியை மிதித்து போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு வில் பவர் இருக்கும் நம்மளுக்கு அந்த டைமில். எப்படியாவது வந்து குற்றாலத்தில் போய் ரீச் பண்ணிடணும், குளிச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து அப்போ வந்து நம்ம பஸ்ஸுக்கு துட்டு கொடுத்து போய் குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்மகிட்ட காசு கிடையாது. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற டைமில். அதனால் நாங்கள் சைக்கிளே வந்து குளிக்க வருவோம். காற்று அதிகமாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம குற்றாலம் போகிற சைடில் பார்த்திங்கன்னா காற்று வந்து அதிகமாக இருக்கும். வெட்ட வழியாக இருக்கும். நம்மளுக்கு காற்று அடிக்கும்போது வந்து பைக்கில் போனாலே அது வந்து பைக்கே வந்து ஷேக் ஆகும், அப்படி ஆடும். அந்த அளவுக்கு காற்று அடிக்கும். ஆனாலுமே அந்த டைமில் நாங்கள் வந்து சைக்கிளில் போவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு காற்றுக்கு எதிர்காற்றுக்கு தள்ளி போவோம். அப்படியே மிதிச்சு போவோம். 2 பேர் பெடல் பண்ணி போவோம். எப்படியாவது அந்த இடத்த ரீச் பண்ணணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போவோம். இப்போ சைக்கிளை கொடுத்து நீங்கள் குற்றாலத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவோம். 1 கிலோமீட்டரே நம்மளால் சைக்கிள் ஓட்ட முடியாத அளவுக்கு அந்த மனநிலை எல்லாத்துக்குமே ஆகிட்டு. பைக்கு நம்ம எதுக்கு எடுத்தாலும் கடைக்கு பைக்கு அப்படி போய் நம்ம இப்போ சைக்கிள் ஓட்டுறதே இல்லை. ஆனால் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில். இதுதான் தென்காசியில் வந்து ஐடி கம்பெனி, சோகோ கம்பெனி. ரொம்ப பெரிய கம்பெனி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் வரும்போது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி. பழைய குற்றாலத்துக்கு வந்து 4 கிலோமீட்டர் இருக்குது. செங்கோட்டைக்கு 14 கிலோமீட்ரு. அது மட்டும் இல்லாமல் தென்காசிக்கு வந்து 4 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் இந்த வழிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக சோகோ கம்பெனிலேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு. அதே இது நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய குற்றாலம், அப்புறம் புலியருவி, அப்புறம் மெயின் ஃபால்ஸு, 5 அருவி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செங்கோட்டை போகிறதுக்கும் உங்களுக்கு இந்த ரூட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ரூட்டு. குயிக்காகவே போயிடலாம். இந்த ரோட்டில் வந்து நம்ம கடைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில கடைகள் தான் இருக்கும். நீங்கள் அந்த ரோட்லேயும் வந்துடலாம் குற்றாலத்துக்கு. ஆனால் டிராஃபிக்கில் இருந்து நீங்கள் வர மாதிரி இருக்கும். நீங்கள் கடைய சைட்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூட்டை எடுத்துருங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் உள்ளே வராங்க, அது சுற்றி தான். இது வந்து உங்களுக்கு ஈஸியான ரூட்டு.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். இந்த இந்த சைடில் நம்ம வந்தாலே மேற்கு தொடர்ச்சி மலையை ஃபுல்லாகவே பார்ப்போம். அவ்வளோ க்ளோஸாக பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பில்டிங்கு எதுவுமே மறைக்காமல் அப்படியே ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் பார்ப்போம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு கார்டன் இருக்குது. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வேலைக்காண்டி வரும்போது இந்த கார்டனில் வந்து வீட்டுக்கு வந்து மல்லிகைப்பூ செடி வாங்கிட்டு போனேன், வீட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மல்லிகைப்பூ செடி இன்னும் வளரலை. ஏன்னா கரெக்டான அந்த வெயில் வந்து கரெக்டாக எனி டைமும் அதில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த செடி வளரும்னாங்க. ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்து மரங்கள் இருக்கிறதுனால கீழே வச்சதுனால வளராமல் அப்படியே இருக்குது. அதுக்கு ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலை சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் வந்தபோது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பக்கத்தில் வந்தாச்சு, பழைய குற்றாலம் பக்கத்தில் வந்தாச்சு. அந்த கார்டன்லேருந்து தான் இந்த பூவெலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க, வாங்கி சேல்ஸ் பண்ண கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த ஏரியா உள்ளே வந்துட்டோம்னா 2 பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்னென்னா தென்னைத்தோப்பு, அது மட்டும் இல்லாமல் மாங்காய் தோப்பு அதுதான் இருக்கும். ஃபுல்லாகவே தோட்டம் தான். சூப்பராக இருக்கும். 2 பக்கம் தோட்டம். நம்மளுக்கெலாம் இந்த மாதிரி தோட்டம் இதில் போய் இருந்து சமையல் பண்ணி ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரி தோட்டத்தில் போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு இந்த சண்டே டைமில் இல்லைன்னா ஒரு கரெக்டான ஒரு டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த மாதிரி வந்து ஒரு தோட்டத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு ரொம்ப வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸ்கூல் பையங்களை ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். நம்ம ஸ்கூல் படித்த பையங்க, எங்கள் கூட படித்த பையங்க ரெடி பண்ண முடியல. எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. சரி காலேஜ் பையங்களை தான் ரெடி பண்ணலான்னு பார்த்தா அவங்களுமே ரெடி பண்ண முடியல. அவங்க வர்றதே அந்த ஃபெஸ்டிவல் டைமில், தீபாவளி பொங்கல் டைமில். அதனால் அவங்கள வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த கோஆர்டினேஷன் அந்த டைமில் படிக்கும்போது வந்தால் தான் உண்டு. நார்மலான இருக்க டைமில் யாரையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ண முடியாது. அந்த தீபாவளி டைம், அந்த டைமில் தீபாவளிக்கு அடுத்த நாளோ இல்லை முந்தின நாளோ அந்த மாதிரி பிளான் போட்டோம்னா ஓகே. பட் அப்படி இருந்தாலுமே சில பேரால் வர முடியாத சூழ்நிலை இருக்குது. காலேஜ்லேயாவது இந்த மாதிரி ஒரு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் அது நடக்கான்னு பார்ப்போம். பழைய குற்றாலத்து பக்கத்தில் வந்தாச்சு. இந்த நுழைவாயில் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பழைய குற்றாலம் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த வண்டி போகிறது தான். பார்த்திங்களா, உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து பழைய குற்றாலத்துக்கு போயிடலாம். வண்டி வந்து வந்து பர்மிஷன் இருந்துச்சு. உள்ளே போய் நம்ம வண்டி விடுற மாதிரி அருவிக்கு பக்கத்தில். இப்போ பர்மிஷன் கிடையாது பழைய குற்றாலத்தில். வெளியிலே வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் வந்து ஒரு கேட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கேட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த கேட்டுக்கு முன்னாடியே வந்து வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோவோ இல்லைனா கவர்மெண்ட் பஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் போயிடலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கிளைமேட்டு உண்மையிலே சொல்லப்போனால் சூப்பராகவே இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தென்காசியை பொறுத்த வரைக்கும் தென்காசி பிடிக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் என்னென்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். இங்கே உள்ள கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற ஊரில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்க ஊர்கள் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, தேனி அப்புறம் திண்டுக்கல் அந்த சைட்லேயும் இது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலை இப்போ வந்து நம்ம குற்றாலம் வந்தாச்சு. நம்ம ட்ராவல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இப்போ நேராக வந்து குற்றாலம் வந்தாச்சு. வண்டியை வந்து நம்ம ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு குற்றாலம் அருவி வந்து பார்த்தாங்க. செம்மையாக தண்ணி விழுதுங்க. நம்ம வர டைமில் இவ்வளோ தண்ணி வந்து விழுது வந்து இன்றைக்கி தான் நான் வந்து பார்க்குறேன். எப்போவுமே இவ்வளோ தண்ணி விழாது. நம்ம வர டைமில் வந்து ஒன்று தண்ணி கம்மியாக விழும், இல்லைன்னா தண்ணி அதிகமாக விழும். ஆனால் கரெக்டான லெவலில் சூப்பராக விழுதுங்க. குளிக்கிறதுக்கு கூட்டமும் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து செமையாக நம்ம குளிக்க போகிறோம் குற்றாலத்தில். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் காட்டுறேன் அருவியை. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விழுது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப க்ளோஸில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. போலீஸ் வந்து கரெக்டாக வந்து குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குளித்தவங்கள வந்து வெளியில் போயிட்டு குளிக்காதவங்களும் உள்ளே வர சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் குளித்தவங்களையும் வெளியில் போய் சொல்லிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. குற்றாலம் வந்து அருவிக்கு வந்தாலே போதுங்க. நம்ம எப்போவுமே குற்றாலம் அருவி பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ தண்ணி. ஆனால் மேலே வந்து தண்ணி கம்மியாக தான் விழுத மாதிரி இருக்குது. ஆனால் கீழே இந்த சைடில் பார்த்திங்கன்னா வரும்போது தான் இந்த எல்லா பக்கமும் பாறையில் விழும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வர்ற மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எப்படி குளிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆர்ச் மாதிரி இருந்தது வந்து பக்கத்தில் க்ளோஸாக இருந்துச்சு, அருவி க்ளோஸாக. அதையெல்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக புதுசாக ஆர்ச் போட்டு புதுசாக வந்து அந்த கம்பியெல்லாம் கட்டி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குற்றாலம் வந்தோம், செம்மையாக குளித்தோம், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ட்ராவலில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை சொல்ல மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ பண்ணலையோ லைக் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, பாய்.